கட்டாயமா உங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் எல்லாரும் கூட்டு கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன பயம் வரும்னா, என்ன பயம் வரும்னு கேளுங்க. என்னன்னு கேளுங்க. இருங்க இருங்க முடிச்சுக்கிறேன். என்னன்னு கேளுங்க. நான் வரலைன்னா நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் நமக்கு போட்டுருவாங்க. ஆனா இப்போ எல்லாரும் சீமானுக்கு போட்டுருவாங்கன்னு பயந்து என்ன பண்ணுவான், அவ கொடுத்துருவான். ஏய் மொத்த பேரும் சீமானுக்கு போட்ட போறாங்கப்பா. அவன் வேற என் நம்பிக்கை 2021 சீட்டு கொடுத்தேன். நான் அவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கதே ரொம்ப பேருக்கு தெரியாது. நான் போய் சௌராஷ்டிரா மக்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கேன், தயவு செய்து போடுங்க அப்படியே சொல்ல முடியும்? எங்களை ஏன்னு கேளுங்க, கட்சியாவே அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே, திமுக அதிமுக 2 இல்ல பாரதிய ஜனதா காங்கிரஸ் இது கொடுத்துருக்கா, கொடுக்கல. அப்ப எங்களை கட்சியில கணக்குல சேர்க்கல. இதுக்கு முன்னாடி நீங்க மாநாடு போட்டிருப்பீங்கல்ல, போட்டிருப்பீங்க. என்னைய கூப்பிட்டீங்களா? கூப்பிடல. ஏன்னா எனக்கு தெரியல. இப்ப என்னை கூப்பிட்டிருக்கீங்கல்ல, இப்ப எல்லாருக்கும் உங்களை தெரியும். புரியுதா? ஏன்னு கேளுங்க, இதுதான் தவிர்க்க முடியாதது. நம்ம கொடுக்கலன்னா அவன் கொடுத்துருவான். அவன் கொடுத்தா மொத்த ஓட்டையும் அவன் வாங்கிடுவான். அவன் வாங்கினா ஜெயிச்சிருவான். அவன் சட்டசபைக்குள்ள வந்தா நம்மள பேசவே விட மாட்டான். அவன் கேள்வி கேட்பான், நம்மகிட்ட பதிலே சொல்ல முடியாது. நம்மள பேச விட மாட்டான். அவன் கேள்வியா கேட்பான், பயப்படுவான். இப்ப புரியுதா? அதுதான் பிரச்சனை. அப்போ சண்டை போடணும், யார முன்னாடி வச்சு பாடணும்னு முடிவு பண்ணி பாடணும். அதான் இங்க இருக்கிறது. சிரித்தார்கள். சினிமா எடுக்கிற சின்ன பையன் சீமான்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல 2016 போட்டியிட வருகிற போது 234 பேர் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். இப்போது வென்று விடுவார்களா என்று கேட்கிறார்கள். அப்போது இருக்கிறார்களா, எல்லாம் ஒரு கட்சியா என்று கேட்டார்கள். தனித்து 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 நின்று தோற்றதற்கு தோல்விக்கு கவலைப்படாமல் முதல் முறை செய்கிறது முயற்சி, தோற்று போகிறோம். 2ஆம் முறை செய்வது விடாமுயற்சி, 3ஆம் முறை செய்வது விடாமுயற்சி, தொடர்ந்து செய்வதற்கு பெயர் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கொண்டு தொடர்ந்து களத்திலே நின்று நின்று இந்தியாவை யார் ஆள்வதில்லை. இந்த மகன் போட்டியிலே இல்லை. நான் இந்திய நாட்டின் பிரதம வேட்பாளரும் இல்லை. சாதாரண பிள்ளைகள், ஓட்டுக்கு 1 ரூபாய் கொடுக்கல, வாக்குக்கு 1 ரூபாய் கொடுக்கல. எல்லாம் சின்ன சின்ன பசங்க, யாரும் யாருக்கும் தெரியாது. இவர் அமைச்சர் மகன், அவருடைய மகன் முதலமைச்சர் வாரிசு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன பசங்க. மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தான், அது வரை வச்சு இந்த சின்னத்தை எடுத்துட்டான். 8வது பெட்டி 7வது பெட்டியில இவன். ஆனா என்னைய தேடி, இந்த எளிய பிள்ளைகளை தேடி 36 லட்சம் பேர் வாக்க போட்டு 3வது முறை கட்சியாக்கி அங்கீகாரம், ரிஜிஸ்டர், நாட் ரிஜிஸ்டர் பார்ட்டி, ரெகக்னைஸ் பார்ட்டி ஆகினா. பதிவு செய்யப்பட்ட கட்சி அல்ல, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதே ஆகினா.